என்னது இது? அன்னபூர்ணி தான் காரணம்னு மருமகன் சொல்லிட்டாவே. இப்போ அன்னபூர்ணி வந்தானே என் பேரை சொல்லி விட்டுருவாளே. சொல்லிட்டா இப்ப என்ன பண்ண? அவ்வளவுதான், மானமே போயிரும். அவளாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிடலாம். நான் என்னத்தை சொல்லுவேன்? என் புருஷனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், வெட்டி போட்டுருவாவே. அண்ணன் மேல அவரு உயிரையே வச்சிருக்காரு. அந்த குடும்பத்துக்கு எதிரா நான் இப்படி ஒரு காரியம் பண்ணேன்னு தெரிஞ்ச அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நான் இந்த வீட்டுல வாழ முடியாது. தேர்வும் தினையுமா போக வேண்டியதான். இப்ப என்ன செய்ய? பேசாம அவளுக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லிடுவோம். என்ன தீதி, மைனி போன் பண்ணியாவே? இப்பதான் லட்சுமி மர்மன் போன் போட்டாரு. உடனே மைனி போன் பண்ணியாவளேனே. ஒருச்சுமே யாவடி பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா? சரி சரி, என்னன்னு கேட்டுவோம். ஹலோ மைனி, என்ன மைனி திடீர்னு போன் போட்டுக்கே? இப்பதான் லட்சுமி மர்மன் போன் போட்டாரு. உடனே வாங்கத்தேன்னு சொன்னாரு. அதுக்குள்ள பார்த்தா நீங்க போன் போட்டீங்க. அன்னபூர்ணி, உன்னை எதுக்கு வர சொல்லியிருக்காங்க தெரியுமா? லட்சுமண உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லையே மைனி, உடனே போன் போட்டு வாங்கன்னு மட்டும் தான் சொன்னாரு. என்ன விஷயம் ஏது விஷயம் சொல்லலையே. அப்படியா? அன்னபூர்ணி மாட்டிக்கிட்டா, அன்னபூர்ணி மாட்டிக்கிட்டா. என்ன மைனி சொல்றீங்க? ஆமா அன்னபூர்ணி, துர்கா பிள்ளையை கடத்துனது மருமகன் தானே,
என்ன தேய்? உன் தங்கச்சி என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்னாச்சு தேய்? சரோஜினி என்ன பண்ணா? அந்த குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய அநியாயத்தை பண்ணிருக்காளே எதுக்கு? அநியாயம் பண்ணாளா? என்ன பண்ணா? அந்த கல்யாண பொண்ணு மண்டபத்துல வச்சு கடத்துனது மார்மவன் தானே நினைச்சிட்டு இருந்தா. ஆமா தேய். ஆனா இப்ப அது மார்மவன் கடத்தலையா? உன் தங்கச்சி சொல்லிதான் அவர் கடத்துனாரா? என்னது என் தங்கச்சி சொல்லி கடத்தினாரா? இப்படி யார் சொன்னது? என் தங்கச்சில யாரையும் யார்ட்டையும் கடத்த சொல்லி சொல்லியிருக்க மாட்டா. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. என் தங்கச்சி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா நல்லா தெரியும். அந்த வீட்டுல குசுபு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. உன் தங்கச்சி வேலை தானே இதெல்லாம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாளே உன் தங்கச்சி அந்த குடிகாரனுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்தாளாம். அது மட்டும் இல்ல, குடிக்கிறதுக்கு சரக்கு வேற வாங்கி கொடுத்திருக்கா. எல்லாத்தையும் அவருக்கு வாங்கி கொடுத்து அவர் அந்த பிள்ளையை கடத்த சொன்னாளாம். அப்படின்னு யாரும் சொல்லல, குசுபு தான் சொல்லிட்டு இருக்கா. செல்லமாவா உன் தங்கச்சி வேற தான் சொல்லிட்டு இருக்கா. அவ புருஷன் எந்த தப்பும் செய்யலையா. அந்த குஷ்பாக்கா தான் வீட்ல இல்லையே. என்னால பயணம் போயிட்டாவல. வேற இப்ப எப்படி வந்தாவ? பயணம் போனவள தான் போய் கூட்டிட்டு வந்துட்டாவளே. யார் போய் கூட்டிட்டு வந்தது? இந்த வீட்ல ஒண்ணு இருக்குல்ல, வளர்ந்த மாடி. இதுவா அவ அக்காக்காரி ரோசாவும் போய் அவள கூட்டிட்டு வந்திருக்காவ. ஆரத்தி எடுத்து அழைச்சிட்டு வந்திருக்காவ. வந்தவ உன் தங்கச்சி மேலதான் பழி போட்டுட்டு இருக்கா. எனக்கு அது நம்புற மாதிரி இல்ல. ஆனா அவ சொல்றத பார்க்கும்போது நம்பணும்னு தான் தோணுது. உன் தங்கச்சிக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த பையன் வாழ்க்கையை எதுக்கு அழிக்கணும்னு நினைக்க உன் தங்கச்சி? ஏத்தே, குஷ்பாக்கா சொல்லியது கேட்டுட்டு என் தங்கச்சி மேல நீங்க பழி போடாதங்க. என் தங்கச்சி எப்படி பட்டவ நீ எனக்கும் தெரியும், எங்க அம்மைக்கும் தெரியும். தேவையில்லாம யார் என் தங்கச்சி பேர் சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணிருவா? அப்படியே அழிச்சிருவியாக்கா? உன் தங்கச்சி செஞ்சதுதான் சொல்லிருக்கு. யாரும் இல்லாதது கொள்ளாததெல்லாம் சொல்லல, உள்ளததான் சொல்லிருக்கு. ஏத்தே, அவி சொன்னதே எனக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. நீங்க வேற திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. நான் போய் குஷ்பாக்காவை என்ன ஏதுன்னு இப்ப கேட்கேன். இங்க பாரு கோமரி, சும்மா அங்க போய் எந்த பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஏற்கனவே அக்கா வீட்ல உன் தங்கச்சியால பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒன்னால பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, பிறகு நீ இந்த வீட்ல இருக்க முடியாது சொல்லிட்டேன். அதுக்கு என் தங்கச்சி மேல இல்லாத பழியெல்லாம் சொல்ல நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? என் தங்கச்சிக்காக நான் தான் கேட்பேன். இப்பயே நம்ம அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிவிடி. ஏ டோப்ஸ், என்னாச்சு? கொதிச்சு கொந்தளிச்சு இருக்கேனே. பேதி எடுப்பா, பேதி வாங்கி சேர்த்து எடுப்பா. இடி விழுவா, இடி மேலே போய் விழுவா. நீ எல்லாம் மனுஷியா இல்ல மாடா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்ல தின்னுபிட்டியா? எதுக்கு டோப்பாமட்டா இன்னும் இப்படி ஏசிட்டு இருக்கா? ஒன்னியெல்லாம் ஏசக்கூடாது. 4 போடு போட்டு கேட்டிருக்கானே. அட டோப்பாமட்டா அப்படி என்ன செஞ்சுட்டே நீ ஏசிட்டு இருக்க? இப்படி உனக்கு வந்து வச்சுக்கிட்டே கொண்டு இன்னைக்கு ஆஞ்சி இப்படி ஆஞ்சி. என்னாச்சு? இந்த டோப்பாமட்டுக்கு எதுக்கு இந்த கிளி கிழிச்சிட்டு போறா? நான் அப்படி என்ன பண்ணிவிட்டேன்? என்ன பிரச்சனை? டோப்ஷன் தானே கேட்டேன். அதுக்கு இந்த ஏச்சி ஏசிட்டு போறா? ஏத்தே, இந்த குட்டச்சேனா அப்படி என்ன சொல்லிவிட்டேன்? எதுக்கு இப்படி ஏசிட்டு போறா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். என்னது நான் காரணமா? எதுக்கு தே? சும்மா இருக்க முடியலனே பையனை எடுத்து போனால, அதான் எல்லாத்துக்கும் காரணம். தேவையில்லாம என்கிட்ட வந்து எதையாவது கேட்டுட்டு நிக்காத சொல்லிவிட்டேன். வாயில எனக்கு அதுக்கு பிறகு அவளை விட மேல வரும். என்னாச்சு என் மாமியார் கிழவிக்கு? அவதான் ஏசிட்டு போறான்னு பார்த்தா இதுவும் ஏசுது. நான் என்னதான் தப்புன்னு சொல்லிட்டாது ஏசுங்களாம். முன்னாடியாவது நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லிட்டு ஏசுவாவ. இப்போ என்னன்னே சொல்லாமலே ஏசிட்டு போதுவே. சொல்லுங்கடி, எதுக்குடி ஏசிட்டு போறிய? வாயில கொல்லிக்கட்டைய வச்சு தேய்ச்சு விடுவேன். ஐயோ, மறுபடியுமா? அந்த அண்ணன் என்னடானா எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றாங்க. எங்க அம்மா அப்படிலாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரியும் எங்க அம்மா அப்படி செய்யற ஆள் கிடையாது. கல்யாணம் நின்று போச்சுன்னா எங்க அம்மா வந்து இந்த கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க அண்ணனுக்காக தான். இவர் எதுக்காக எங்க அம்மா மேல வீண் பழி போடியாரு? எங்க அம்மா இவருக்கு என்ன அநியாயம் பண்ணிட்டாங்க? கண்டிப்பா இதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். அவரு பொய் தான் சொல்றாரு. குடிச்சிட்டு வளர்றாரு. குடிச்சிட்டு தான் அந்த பொண்ணையும் கடத்தி வச்சிருப்பாரு. இப்ப எங்க அம்மா மேல வீண் பழி போடியாரு. எங்க அம்மா வந்து சொல்லட்டும், அப்ப எல்லாருக்கும் உண்மை என்னன்னு புரிஞ்சிடும். ஏய், என்னடி அழுது சீன் போட்டுட்டு இருக்கியோ? இல்ல மச்சான். வாய மூடு மச்சானா. மச்சான் என்னவோ பெரிய இவ மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு போனா. இப்ப தெரிஞ்சுதா? உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் சொல்லிட்டாரு. அப்படிலாம் இருக்காது மச்சான். எங்க அம்மா எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அடைச்சி வாய மூடு. எனக்கு உனக்குமே இதுல சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது. உங்க அம்மாவையும் உன்னையும் அந்த குடிகார 3 பேரையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்புறேன்.
உள்ள போய் உட்காந்து களி தின்னுங்க, அப்பதான் புத்தி வரும். மச்சான் வாய மூடுறி. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. இதுல வேற மச்சான் கொச்சான்னு சொல்லிக்கிட்டு என்னை எதுக்கடி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? உங்க அம்மா எதுக்கடி இப்படி ஒரு திட்டத்தை போட்டாங்க? என் வாழ்க்கையை எதுக்காக எல்லாரும் சேர்ந்து அழிச்சிங்க? நான் அப்படி என்னடி உங்களுக்கு அநியாயம் பண்ணேன்? இப்படிலாம் பேசாதீங்க. அடைச்சி வாய மூடு, அழாத. நீ அழுறத பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது. உன் அழுகையில ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? ஃப்ராடு, நீ ஒரு ஃப்ராடு, உங்க அம்மா ஒரு ஃப்ராடு. இங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி தாண்டி சொல்லுவேன். நீ ஒரு ஃப்ராடு, உங்க அம்மா ஒரு ஃப்ராடு, டோட்டல் குடும்பமே ஃப்ராடு. உங்க அப்பாக்கு இதுல சம்பந்தம் இருக்கு தானே? உங்க 2 பேரையும் நடிக்க சொல்லிட்டு அவர் பின்னாடி நின்னாரோ? சரி, எங்க அப்பாக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல தெரியுமா? கட்டி கொடுக்க வேண்டாம் தான் எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாங்க. எங்க அம்மா தான் எங்க அண்ணன் குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்குது, நீ தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனோன்னு வந்து நீ கெஞ்சி கேட்டாங்க. இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. நானும் வேண்டாம் தான் சொன்னேன். உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. நான் வேண்டாம் வேண்டாம் சொல்ல கேட்காம எங்க அம்மா தான் கட்டி வச்சாங்க. ஆனா உங்க மேல ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க என் கூட ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசுறீங்களேன்னு எங்க அம்மாக்கு ஆட்டோன்னு சரி கல்யாணம் பண்ணிக்கிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க பழசெல்லாம் ஞாபகம் வந்தோன்னு இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதானே, எனக்கு எதுவுமே ஞாபகம் வராதுன்னு நினைச்சிட்டு அம்மாவும் பொண்ணு என் தலையில நல்ல மிளகா அரைக்கலான்னு பாத்திருக்கீங்க. இப்ப எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்ன உடனே அழுது சீன் போட்டு நடிக்கிறியோ? நான் ஒன்னும் அழுது சீன்லாம் போடல, நிஜமாலதான் அழுவுறேன். அடிச்சே வாய மூடு. பணத்துக்காக தானடி என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அதுக்கு தானே உங்க அம்மாவும் இப்படி நாடகம் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பணத்துக்காகனா எங்க அம்மா இனி ஆனந்த் மச்சானுக்கே கட்டி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா அம்மாக்கு தாள குனிவு ஏற்படக்கூடாதுன்னு என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அம்மா கேட்டாங்க. அப்புறம் எதுக்காகடி துர்காவை கடத்தினாங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னை என் தலையில கட்டுறதுக்கு தானே. எல்லாம் உண்மையை தான் அவர் சொல்லிட்டாரு. திரும்ப என்ன நடிப்பு வேண்டி கிடக்கு? எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அழுவுறியோ? இங்க பாருங்க, அவரு போய் சொல்லியாரு. எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது. ஆமா கிடையாது. நீ போய் சொல்லிட்டே இரு, நான் நம்பிட்டே இருப்பேன்னு நினைச்சியோ? எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. துர்காவை உங்க அம்மா தான் கடத்திருப்பாங்கன்னு நினைச்சேன். இப்போ கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உங்க அம்மா வீட்டுக்கு வரட்டும், உன்னை அவங்களையும் இந்த வீட்டை விட்டே துரத்துறேன். இங்க பாருங்க, உண்மை என்னன்னு தெரியாம எங்க அம்மா எல்லாம் பேசிராதங்க. அவங்க பாவம். பாவமா பாவம். எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். அந்த குடிகாரன், நீ, உங்க அம்மா, அப்புறம் அந்த சுப்பிரமணி 4 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். என்ன என் லைஃப் என்ன பிளே கிரவுண்ட் நினைச்சிட்டீங்களா? எல்லாரும் வந்து விளையாடிட்டு போறதுக்கு. நான் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதோ இங்க சாஃப்டா இருக்கிறதுனால நான் சாஃப்டானவன் நினைச்சுக்காதங்க. நான்லாம் கோவப்பட்டேன், யாராலையும் தாங்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சுட்டு ரெடியாயிரு. உங்க அம்மா வந்த உடனே மரியாதையா கிளம்பி போயிரு. அங்க போய் உட்காந்து ஒப்பாரி வை. இல்ல நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்க சொல்லிட்டேன். எந்த காலத்திலயும் என் கூட நிம்மதியா வாழ்ந்துடலாம் நினைச்சு இந்த பக்கம் மட்டும் வந்துடாத. மனுஷனாவே இருக்க மாட்டேன். எதுக்காக இவர் இப்படி பேசுறாரு? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? எங்க அம்மையை தான் சொல்லணும். எங்க அண்ணன் குடும்பம் மரியாதை பேரும் நீ இவரை கட்டிக்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சினா. அதனாலதான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவர் இவ்வளவு மோசமா இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதால இப்ப என் வாழ்க்கையே போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இந்த வீட்லயே இருக்காதன்னு சொல்லிட்டு போறாரு. அம்மா அந்த உடனே வீட்டுக்கு போயிட வேண்டியதான், இங்க இருக்கவே கூடாது. குஷ்பாக்கா கொஞ்சம் வெளியே வாங்க. எக்கா என்ன சத்தம் போடாதக்கா, நீ எதுக்கு அங்க வந்திருக்கா? குஷ்பாக்காவை எதுக்குக்கா கூப்பிட்டியா? வேற யாரை கூப்பிடணும்? உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? ஷிக்கா சத்தம் போட்டு பேசாக்கா, யார் ரூமுக்கு வா. ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குக்கா. பிரச்சனை யாருக்கு வந்திருக்கு? உனக்கு தானே. எக்கா சத்தம் போட்டு பேசாதக்கா, அத்தைக்கு காதல் கேட்டுற போது வருத்தப்பட போறாவ. வாய மூடு. அந்த குஷ்பாக்கா என்னென்னமோ சொன்னாங்களாமே, இதே மாதிரி வாய மூடிட்டா நின்னியா? எக்கா நானும் கேட்டேன். ஆமா, நீ கேட்ட லட்சணத்தை என் மாமியார் வந்து சொன்னாவே. நீ எப்படி சோக்கராவே இருக்கா சரோஜினி? எக்கா உள்ள வாக்கா, அங்க போய் பேசல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. நீ ஒன்னும் சொல்லாத, யார்ட்ட கேட்காம நான் கேட்டுக்கிறேன். என் மாமியார் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாவே. குஷ்பாக்கா குஷ்பாக்கா. எக்கா அவியல எங்க கூப்பிடியா? இப்பதாக்கா கொஞ்சம் மழை பெஞ்சு வாஞ்சமா இருக்கு இந்த வீடு. தேவையில்லாம அவியல மறுபடியும் கூப்பிட்டு பிரச்சனை ஆக்காதக்கா வீடு. அப்போ அவி அந்த அளவுக்கு நீ ஏசிருக்காவ அப்படிதானே? இல்லக்கா யாரையும் நீ ஏசலாம் இல்ல. அப்போ உன்னை உட்கார வச்சு விருந்து வச்சாவல நல்லா தின்னு வயிறு மட்டும் நிறைஞ்சு போய் நிக்கிறியா? இல்லக்கா
வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. இப்ப நீனும் பேசினீனா பெரிய பிரச்சனையாவும்க்கா. அதுக்கும் காரணம் நான் தான் சொல்லுவாவே. அந்த குஷ்பாக்காவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? இடி விழுந்தாலும் நீதான் காரணம், புயல் வந்தாலும் நீதான் காரணம், வெயில் அடிச்சாலும் நீதான் காரணம், மழைக்கு மேகம் வந்துட்டாலும் நீதான் காரணமா? எல்லாத்தையும் உன் தலையை போட்டு உருட்டியாவலையா? இப்படிதான் மண்டபத்துல பெரிய பிரச்சனை பண்ணிச்சு. இந்த பிரச்சனை நான் சும்மா விட போறது கிடையாது. குஷ்பாக்கா என்ன